ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங்கில் நம்ம கொடுக்க வேண்டியது எக்ஸிட் இன்டர்ஃபேஸ். அதாவது எக்ஸிட் இன்டர்ஃபேஸ்னால் எக்ஸிட் போர்ட்டு, எது வழியாக எக்ஸிட் ஆகுது அதை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இங்கே ரவுட்டிங் நம்ம பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், இங்கே நிறைய போர்ட் இருக்குது. நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட், ஜிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட், சீரியல் போர்ட். ஸோ இந்த 3 போர்ட்டை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டை சுவிட்சுக்கும், ஜிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட்டை சுவிட்ச் டு ரவுட்டருக்கும், சீரியல் போர்ட்டை ரவுட்டர் டு ரவுட்டருக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் சீரியல் போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஜிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட்டையும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். FA 0/0, GIG 0/0 இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். SE 0/1, அந்த SEங்கிறது சீரியல் போர்ட். ஸோ அந்த சீரியல் போர்ட்டை இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சீரியல் போர்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி ரவுட்டர் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சூஸ் பண்ண ரவுட்டர் 29112960. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ரவுட்டருக்குள்ளே போயிடுறேன். நெட்வொர்க் டிவைசஸில் ரவுட்டரில் போயிட்டு நான் யூஸ் பண்ண போகிறது ரவுட்டர் PT. எதுக்காக ரவுட்டர் PT எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் 2 சீரியல் போர்ட் இருக்கும். இருக்கா? அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சீரியல் போர்ட்டு இதில் இருக்கும். அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா, இன்னும் ஒரு PT ரவுட்டர் எடுத்துக்கிறேன், ரவுட்டர் PT. இன்னும் ஒரு ரவுட்டரையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தம் நான் 3 நெட்வொர்க் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நான் அப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ அடுத்தது நான் ரவுட்டர்லேருந்து சுவிட்சு 2960 அப்படிங்கிற சுவிட்சை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த ஒவ்வொரு சுவிட்ச்லையும் 2 PC கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன டிவைஸ் போயிட்டு 2 PC. ஸோ பிளேஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போது கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ கனெக்ஷன் போயிட்டு ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனை நான் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் ரவுட்டர் டு ரவுட்டர் தான். ஸோ நான் ரவுட்டர்லேருந்து ரவுட்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு கேபிள் புதுசாக இருக்கா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேபிளை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சீரியல் IDE ஆர் ICE கேபிளாக இருக்கும். அது எதுக்காக இந்த சீரியல் IDE ICE கேபிள் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ கம்யூனிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சீரியல் போர்ட்டில். அடுத்தது ரவுட்டர் டு சுவிட்சு, ரவுட்டர் டு சுவிட்சு, ரவுட்டர் டு சுவிட்சு. ஓகேவா? ஸோ இப்போது சுவிட்சு டு PC, 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 கடைசியாக சுவிட்சு டு PC. ஸோ இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம ஐபிலாம் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட்லாம் கிளியராக விசிபிளாக இருக்கா அப்படிங்கிறத இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா போர்ட்டுமே நமக்கு கிளியராக விசிபிள் ஆகணும்.
ஏன்னா போர்ட்டு நம்ம இப்போ ரவுட்டிங் பண்ணும்போது போர்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த போர்ட்டை மென்ஷன் பண்ணுறதுனால எல்லா போர்ட்டும் விசிபிளாக இருக்காங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அடுத்தது இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஐபி அசைன் பண்ணும்போது ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஐபி அசைன் பண்ணணும். ஸோ இப்போ சீரியல் 2/0க்கு ஒரு ஐபி, இங்கே FA 0/0க்கு ஒரு ஐபி, அதே மாதிரி இங்கே 3 ஐபி அசைன் பண்ணணும். இந்த சென்டர் ரவுட்டருக்கு, கடைசி ரவுட்டருக்கு 2 ஐபி அசைன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த SE 2/0 அப்படிங்கிற இந்த போர்ட்டுக்கான ஐபி 10.0.0.1. அப்படியே இங்கே SE 2/0க்கான ஐபி 10.0.0.2. ஏன் இதை 10.1 இங்கே 2ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு ரவுட்டருக்கு இடையில உள்ள நெட்வொர்க் சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கும் 2வது ரவுட்டருக்கு இடையில உள்ள நெட்வொர்க் சேமாக தான் இருக்கணும். ஒரு லைனில் ஒரு பக்கம் ஒரு நெட்வொர்க், இன்னொரு பக்கம் ஒரு நெட்வொர்க் வரக்கூடாது. அதுக்காக தான் இங்கே 10.1னா இங்கே 10.2. ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நான் 11 கொடுக்குறேன். 11.0.0.1, இங்கே 11.0.0.2. ஸோ இப்போது அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். FA 0/0க்கான போர்ட்டுக்கு 192.168.1.1. அப்படியே இந்த போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.1. அப்படியே இந்த நெட்வொர்க்குக்கு 3.1. ஓகேவா? இப்போ ஐபி எல்லாத்துக்குமே அசைன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா போர்ட்டுக்குமே இங்கே ஐபி அசைன் பண்ணியாச்சு. அந்த போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த போர்ட் நம்பரை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அசைன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சுவிட்சுக்கு இன்புட் வரக்கூடிய அதே நெட்வொர்க் தான் இங்கே பிசிக்கு ஐபியாக இருக்கும். டைப் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நான் டைப் பண்ணியிருக்கிற மாதிரி எல்லாரும் வெளியில் டைப் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ டைப் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ளே டைப் பண்ணலாம்.
எதுக்காக இந்த கலர்லாம் கொடுக்குறேன்னா இந்த ஐபி போர்ட்லாம் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் இந்த கலர் கொடுத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணியிருக்கிற வேல்யூலாம் தெளிவாக தெரியும். டைப் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நான் ஐபி ரூட்டை இங்கே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐபி ரூட்டை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஐபியை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கவனிங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த ரவுட்டர்லேருந்து எனக்கு இந்த பிசி 192.168.1.11க்கு 11லேருந்து இங்கே கடைசி பிசி 192.168.3.12க்கு ஒரு பேக்கெட் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு பாசிபிள் ரூட் என்னெல்லாம் இருக்கும். ஸோ பாசிபிள்லாம் பாருங்கள், இந்த பிசிலேருந்து இந்த நெட்வொர்க்குள்ள பேக்கெட் போகிறதுக்கு டிஃபால்ட்டு ரவுட்டிங்கிறதுனால எந்த ஒரு ஐபி நான் இங்கே மென்ஷன் பண்ணல, எல்லாமே 0. ஸோ சோர்ஸு டெஸ்டினேஷன் ரெண்டுமே 0. ஆனால் எக்ஸிட் போர்ட்டு, ஸோ எக்ஸிட் போர்ட்டுங்கிறது இதுதான் எக்ஸிட். ஓகேவா? ஸோ இப்போது இங்கேருந்து இந்த பிசிக்கு பிங் ஆகணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இது எக்ஸிட் போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிசிலேருந்து இந்த பிசி, அதாவது 192.168.3.12க்கு பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா எக்ஸிட் போர்ட்டு இதுவாக இருக்கும். ஸோ அப்போது ரெண்டாவது பிசிக்கு, ரெண்டாவது ரவுட்டருக்கு ஐபி ரூட் என்னவாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் நோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ R1 அப்படிங்கிற அந்த ரவுட்டருக்கு ரூட்டு ஐபி ரூட் என்னவாக இருக்கும்? ஐபி ரூட் 0.0.0.0, இன்னும் ஒரு 0.0.0.0. ஓகேவா? ஸோ 8 0. இப்போது இந்த பிசிலேருந்து ஒரு பேக்கெட் இந்த ரவுட்டர்லேருந்து இந்த ரவுட்டருக்கு ஒரு பேக்கெட் சென்ட் ஆகணும். அப்போது இந்த ரவுட்டரோட எக்ஸிட் போர்ட் என்னவாக இருக்கும்? 10.0.0.1 இருக்குமா? அப்போது 10.0.0.1 இருக்கும். இதுவே இங்கேருந்து பேக்கெட் இங்கே போகணும், அப்போ என்னவாக இருக்கும்? 11.0.0.2 இருக்கும். கரெக்டா? நமக்கு இங்கே 3 ரவுட்டர் இருக்குல்ல, ஒரே ஒரு ரவுட்டர் இருந்தால் ஒரு ரூட்டு தான். இங்கே 3 ரவுட்டர் இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து பேக்கெட் இங்கே போகணும்ல, இது வரைக்கும் போனால் ஒன்று தான், இங்கேருந்து இங்கே போகிறதுனால 2 இருக்கும். போகிற ரூட்டு பிரச்சனை கிடையாது, எங்கே போகுதுங்கிறது தான் அங்கே பிரச்சனை. ஓகே, இப்போ ரெண்டாவது ரவுட்டருக்கு இந்த மாதிரி 2 இருக்கும். ஸோ மூணாவது ரவுட்டருக்கு என்னவா இருக்கும்? அதாவது R2. ஸோ R2க்கு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஜீரோனே டைப் பண்ணிட்ட பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 1. ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது 1, இங்கேருந்து இங்கே போகும்போது 2.
ஸோ ரெண்டாவது ரவுட்டர், அதாவது இந்த ரவுட்டர்லேருந்து இப்போ நமக்கு இங்கேயும் போகணும், இங்கேயும் பேக்கெட் போகணும். ஸோ அதுக்கு ரூட் என்னவா இருக்கும்? ஐபி ரூட். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே வரணும்னா 11.0.0.1 வருமா? அதானே வரும். இதானே எக்ஸிட் போர்ட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு பேக்கெட் வரணும்னா இது ஒரு எக்ஸிட் போர்ட்டு, இது ஒரு எக்ஸிட் போர்ட். ஃபஸ்ட்டு 10.0.0.1, அடுத்தது 11.0.0.1. ஓகேவா? இந்த ரூட்டு புரியுதா என்ன பண்ணுறோங்கிறது? ஸோ நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். இப்போது இந்த பிசிலேருந்து இந்த கடைசி பிசிக்கு பேக்கெட் சென்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எக்ஸிட் போர்ட்டாக என்ன இருக்கும்? இப்போ இங்கேருந்து இங்கே போனால் எக்ஸிட் போர்ட் இது, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அது இங்கே போட்டிருக்கோம். இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு பேக்கெட் சென்ட் ஆகணும்னா எக்ஸிட் போர்ட் இதுவாக இருக்கும். அதனால தான் 10.0.0.2 போட்டிருக்கோம். ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங் ஏன் ஈஸி அப்படின்னு சொல்கிறோம்னா, நீங்கள் மற்ற எது வழியாக போகணும்லாம் சொல்லல, எது வழியாக வெளில போகணுன்னு மட்டும் தான் சொல்லுவோம். இதுவே ஸ்டேட்டிக் ரவுட்டிங்கில் எங்கே வெளில போகணும், எது வழியாக போகணும் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த 0.0 இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணுவோம் ஸ்டேட்டிக் ரவுட்டிங்கில். ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங்கில் வெளில போகிறத மட்டும் சொன்னால் போதும். இது பார்த்தாலே தெரியுது இல்லையா? இப்போ இங்கேருந்து இங்கே போனோம் அப்படின்னா இது வழி தான் வெளில போகணும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இங்கே போகணும்னா இது வழி தான் வெளில போகணும். ஸோ அதை நோட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவது ரவுட்டருக்கும் அதே மாதிரி இங்கேருந்து ஒன்று இங்கே போகலாம் பேக்கெட்டு, இல்லை இங்கேருந்து இங்கே போகலாம். அவ்வளோதான் பேக்கெட் போகிறதுக்கான வழியே, வேறு வழியே கிடையாது. அப்போது இங்கேருந்து இங்கே போகணுன்னா வெளில போகிற வழி 1, அதே மாதிரி இங்கே போகணுன்னா வெளியே போகிற வழி 11ல் 2. இதை மட்டும் கரெக்டாக நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை என்னன்னாக்கா இதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஸோ எந்த ரவுட்டர் வழியாக வெளியில் போகுது, அந்த வெளியில் போகிற வழியை மட்டும், எக்ஸிட் போர்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மற்றபடி வேறு எதுவுமே நமக்கு இங்கே வேலை கிடையாது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம உள்ளே கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எல்லா பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணுறோம். முதல்ல பிசிக்கு ஐபி அசைன் பண்ணிவிட்டு ரவுட்டிங்கை செக் பண்ணுவோம். ரவுட்டிங் ஆகுதாங்கிறத செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரவுட்டரில் போய் ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஐபி ரூட்டை செட் பண்ண போகிறோம். 3 ஸ்டெப்பு பண்ணோம் இங்கே. முதல்ல பிசிக்கான ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணோம், ரெண்டாவது ரவுட்டருக்கான ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணோம், மூணாவது அந்த ரவுட்டருக்கு ஐபி ரூட்டை செட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது 3ஐயும் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பண்ணிடலாம் இல்லையா? முதல்ல என்ன பண்ணுங்கள், பிசிக்கு ஐபியை செட் பண்ணுங்கள். நான் முதல் பிசி, அதாவது இந்த பிசிக்கு ஐபியை செட் பண்ணுறேன். ஸோ அது கலர் தெரியுதா? தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த கலரை டெலீட் பண்ணிடுறேன். இதை மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ ஐபி அசைன் பண்ணிடலாமா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிசியோட ஐபி. இங்கே ஐபி அசைன் பண்ணுறதுல முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்குது. டிஃபால்ட் கேட்வே ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட் கேட்வே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ நான் பிசிக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு பிசி டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ அதனுடைய ஐபி 11 கொடுத்தாச்சு, சப்நெட் மாஸ்க் கொடுத்தாச்சு. டிஃபால்ட் கேட்வே என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரவுட்டர்லேருந்து சுவிட்சுக்கு வரக்கூடிய அந்த போர்ட்டு தான் டிஃபால்ட் கேட்வே. அது என்னவா இருக்கும்? 1. இந்த நெட்வொர்க்கில் ஃபஸ்ட்டு ஐபி தான் டிஃபால்ட் கேட்வே. அதுதான் இங்கே இருக்குது, 192.168.1.1. இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். டிஎன்எஸ் சர்வர் தேவையில்லை, டிஎன்எஸ் சர்வர் இங்கே கொடுக்க தேவையில்லை. நம்ம சர்வரை யூஸ் பண்ணல, ஆனால் டிஎன்எஸ் சர்வர் தேவைப்படாது. ஸோ டிஃபால்ட் கேட்வே கண்டிப்பாக கரெக்டாக கொடுங்க. டிஃபால்ட் கேட்வே கொடுக்காம நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ரெண்டாவது பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணியாச்சு.
ஸோ இதே மாதிரி எல்லா பிசிக்கும் அசைன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு ரவுட்டருக்கு போவோம். ஸோ நான் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போது பிசிக்கெலாம் ஐபி அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேக்கெட்டை போட்டு செக் பண்ணி பாரு. ஸோ இந்த பிசிக்கு இடையில், இந்த 2 பிசிக்கு இடையில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆகுதா? ஸோ ஒரே சுவிட்சுக்குள்ளே உள்ள பிசியில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அடுத்தடுத்த பிசி போட்டு பாருங்கள். அதாவது இந்த சுவிட்சுக்கும் இந்த சுவிட்சுக்கு இடையில போட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ஓகேவா? ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா நம்ம ரவுட்டிங் பண்ணல, ரவுட்டருக்கும் நம்ம ரவுட்டரையும் எனேபிள் பண்ணல. இன்னும் ரவுட்டர் எல்லாமே டிசேபிள் தானே இருக்குது. ஸோ ரவுட்டருக்கு இப்போ ஐபி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரவுட்டர் 0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுட்டர் 0ல் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, SE 2/0க்கு 10.0.0.1 அப்படிங்கிற ஐபி அசைன் பண்ணணும். FA 0/0க்கு 192.168.1.1 நீங்கள் இன்புட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், CLIக்குள்ளே போயிடலாம். ஸோ CLIயில் போயிட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கான ஐபி அட்ரஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். எஸ்ஆர் நோ கேட்க நோ கொடுங்க. ஸோ எஸ்ஆர் நோ கேட்டதுன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நோ கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். ஸோ இப்போ நம்ம ஐபியை அசைன் பண்ண வேண்டியதான். ஸோ முதல்ல ரவுட்டரில் எனேபிள் கமாண்டு, அடுத்தது கான்ஃபிகர் டெர்மினல், அடுத்தது ஹோஸ்ட் நேம். ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவுட்டருக்கு R0, ஃபர்ஸ்ட் ரவுட்டர் R0. அடுத்து என்ன பண்ணோம், இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் SE இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும், 2/0. ஓகேவா? ஸோ இங்கே தப்பான போர்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஐபியை கொடுத்தீங்கன்னா நம்ம ரவுட்டிங் பண்ணும்போது அந்த போர்ட்டில் நம்ம கொடுத்த ஐபியே இருக்காது. SE 2/0ல் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, ஐபி ADDR, இல்லை ஐபி ஆடு கொடுத்தா கூட எடுத்துக்கும். ஐபி ADDR ஐபி அட்ரஸ் என்ன, 10.0.0.1 அதான கொடுத்துருக்கோம். ஸோ 1 இதனுடைய சப்நெட் மாஸ்க் என்னவா இருக்கும், இது கிளாஸ் ஏங்கிறதுனால ஒரு 255 3 0. ஸோ 255.0.0.0. ஸோ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த போர்ட்டை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அடுத்த போர்ட் என்ன, இன்டர்ஃபேஸ். ஸோ இதை முதல்ல நம்ம எனேபிள் பண்ணணும். அதுக்கு நோ ஷட், நோ ஷட் டவுன் கொடுப்போம் இல்லையா, அது ஷார்ட்கட்டு நோ ஷட். ஸோ இப்போ இந்த போர்ட்டை எனேபிள் பண்ணாலும் SE 2/0 எனேபிள் ஆகிருக்காது. பாருங்க, ஏன் இது எனேபிள் ஆகாது? இதே நெட்வொர்க்கில் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணல. 10.0.0.1 தான் எனேபிள் ஆகிருக்கு, 10.0.0.2 எனேபிள் ஆகலை. ஸோ அதுலேயும் நீங்கள் ஐபி அசைன் பண்ணாதான் இந்த மொத்த லைனுமே எனேபிள் ஆகும். அது வரைக்கும் எனேபிள் ஆகாது.
ஸோ இப்போ அடுத்தது FA 0/0வை நம்ம இங்கே ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் FA 0/0. ஸோ அதுக்கான ஐபி அட்ரஸ் 192.168.1.1. ஸோ இது கிளாஸ் சி அப்படிங்கிறதுனால சப்நெட் மாஸ்க் என்னவா வரும்? 3.255 ஒரு 0. ஓகேவா? ஸோ இதையும் எனேபிள் பண்ணிக்கணும். நோ ஷட். ஸோ இந்த போர்ட் எனேபிள் ஆகிருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதில் வேற கனெக்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ FA 0/0 எனேபிள் ஆகிடும். ஆனால் SE 2/0 எனேபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? எக்ஸிட் எண்டு இதில் கொடுக்கலாம். எக்ஸிட் ஒரு தடவை எண்டு ஒரு தடவை தரலாம். ரைட் மெமரி கொடுக்கலாம். இருக்கு அடுத்தது பண்ணும். ஸோ ஐபி ரூட் செட் பண்ணோம். முதல்ல எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஐபி அசைன் பண்ணிட்டு கடைசியாக தான் ஐபி ரூட் செட் பண்ணணும். இதே மாதிரி மற்ற 2 ரவுட்டருக்கும் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிடலாம் இல்லையா? 2வது ரவுட்டருக்கு 3 ஐபி செட் பண்ணணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10.0.0.2 வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11.0.0.1 வரும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 192.168.2.1 வரும். போர்ட்டை பார்க்கணும். ஸோ கிளாஸ் சி இங்கே இருக்கிறது வந்து FA 0/0. 10.0.0.2ங்கிறது SE 2/0 இருக்கும். இந்த பக்கம் 11 உள்ளது SE 3/0 இருக்கும். அந்த போர்ட் கரெக்டாக பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது முடிச்சாச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுட்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ரவுட்டர் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுட்டரில் நம்ம 2 போர்ட்டையும் எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ ஒரு போர்ட் எனேபிள் பண்ணிட்டோம். இன்னொரு போர்ட்டு இப்போ எனேபிள் ஆகிடும். ஸோ 2வது ரவுட்டருக்கு வந்துடுறேன். 2வது ரவுட்டரில் இருக்கிற போர்ட்டை நான் முதல்ல பார்த்துக்கிறேன். 2/0 3/0. இங்கே FA 0/0. ஓகேவா? ஸோ இப்போ CLIக்குள்ளே வந்துடலாம். CLIக்குள்ளே வந்தீங்கன்னா SR நோ கேட்டதுன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது நோ. இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ரவுட்டர் 2ல முதல்ல எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல். அடுத்தது ஹோஸ்ட் நேம் R1. ஓகேவா? அடுத்தது இன்டர்ஃபேஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா SE 2/0. SE 2/0 லெஃப்ட் சைடு இருக்கு. அதனுடைய ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 10.0.0.2. அதனுடைய டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.0.0.0. ஸோ ஐபி ADDR கொடுத்தாலும் எடுத்துக்கும், ஆடு கொடுத்தாலும் எடுத்துக்கும். ஷார்ட்கட் இன்னும் குறைச்சிட்டே போகலாம். மட்டும் கொடுத்தா எடுத்துக்காது. அவ்வளோ சின்ன ஷார்ட்கட்லாம் கிடையாது. அவ்வளோதான் ஷார்ட்கட். ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது இதை எனேபிள் பண்ணோம். அப்போது நோ ஷட். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் இந்த கமாண்ட் டைப் பண்ணி இந்த 10.0.0.2வை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லிங்காக மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது 2வது போர்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணியாச்சா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறேன். முடிஞ்சால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். இல்லைனா சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன்.
பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? ஸோ இப்போ அடுத்த போர்ட்டு இன்டர்ஃபேஸ் SE 3/0. ஸோ ரைட் சைடு உள்ள அந்த போர்ட் வந்து 3/0 தான் இருக்கணும். அதனுடைய ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும்? ஐபி ஆடு 11.0.0.1. ஸோ இது கிளாஸ் ஏங்கிறதுனால ஒரு 255 3 0. ஸோ இதையும் நோ ஷட் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த போர்ட்டை டைப் பண்ண வேண்டியதான். ஸோ அடுத்த போர்ட்டு இன்டர்ஃபேஸ் 0/0 192.168.2.1. ஸோ அதுதான் ரெண்டாவது போர்ட்டு. ஸோ அது தெரியணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், டயக்ராமில் இந்த போர்ட்டு தான் இப்போ டைப் பண்ணணும். நம்ம இந்த போர்ட்டை டைப் பண்ணியாச்சு. ஸோ இந்த போர்ட்டோட நம்பர் FA 0/0. ஸோ IP 192.168.2.1. ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் FA 0/0. ஸோ IP அட்ரஸ் 192.168.2.1. ஸோ என்னுடைய சப்நெட் மாஸ்க் இது வந்து கிளாஸ் சிங்கிறதுனால 255.255.255.0. நீங்கள் தப்பான சப்நெட் மாஸ்க்கை டைப் பண்ணிங்கன்னா ரவுட்டிங் நடக்காது. ஏன்னா அதுக்கு சப்நெட் மாஸ்க் மஸ்ட்டு கொடுத்துட்டு நோ ஷட் எக்ஸிட் எண்டு. முடிச்சாச்சா? ஸோ இன்னும் ஒரு ரவுட்டர் இருக்கு. இந்த ஒரு ரவுட்டரையும் நம்ம சேம் இதே மாதிரி டைப் பண்ணிடலாம். முடிச்சாச்சா இது வரைக்கும்? ஸோ அடுத்தது மூணாவது ரவுட்டருக்கு போயிடலாம். ஸோ மூணாவது ரவுட்டரில் முதல்ல போர்ட்டை பார்க்கணும். SE 2/0க்கு 11.0.0.2. FA 0/0க்கு 192.168.3.1. ஸோ மூணாவது ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். CLI போயிடுறேன். ஸோ இங்கே SR நோ கேட்குது, நான் நோ கொடுத்துட்றேன். ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனேபிள்
configure terminal, host name R2. So interface SE2/0, IP address 11.0.0.2. So subnet mask 255.0.0.0. அடுத்தது நோ ஷட். ஸோ எனேபிள் பண்ணிக்கிறோம், நோ ஷட் கொடுத்து. ஸோ இப்போ அந்த நெட்வொர்க் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ எனேபிள் ஆயிடுச்சு. இந்த பக்கம் இருக்குதா, இங்கே இருக்கு, எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது கிளாஸ் சி சுவிட்சுக்கு போகிற நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணோம். இன்டர்ஃபேஸ் FA 0/0, IP address 192.168.3.1. ஸோ என்னுடைய சப்நெட் மாஸ்க்கு ஒரு 3.255 ஒரு 0. நோ ஷட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. நான் எண்டு கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா போர்ட்டுக்கும் ஐபி அசைன் பண்ணியாச்சு. இப்போ ரவுட்டிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போயும் ரவுட்டிங் நடக்காது. ஏன்னா ரூட்டு செட் பண்ணல. இப்போ போய் நீங்கள் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் இடையில் கனெக்டிவிட்டியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகக்கூடாது. செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்டிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணிட்டோம். இப்போ 192.168.1.1க்கும் 192.168.2.1க்கு இடையில் நெட்வொர்க்கை செக் பண்ணி பாருங்கள். அது கனெக்டிவிட்டியை செக் பண்ணி பாருங்கள். கனெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம ஐபி ரூட்டை வந்து செட் பண்ணலை. ஸோ ஐபி ரூட்டை செட் பண்ணாத வரைக்கும் இப்போயும் ரவுட்டிங் நடக்காது. இது வரைக்கும் முடிச்சாச்சா? டைப் பண்ணியாச்சா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ண போகிறோம். என்ன டெஸ்டிங் அப்படின்னா, பேக்கெட் எடுத்து இந்த 2 பிசிக்குள்ளே போட்டால் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்னு வரும். மறுபடியும் இந்த பிசிக்கும் இந்த பிசிக்கு இடையில போட்டிங்கன்னா ஃபெயில்டு தான் வரும். டைம்லாம் எடுத்துக்காது, உடனே ஃபெயில்னு வந்துடும். ஏன்னா ஐபிலாம் அசைன் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் இங்கேருந்து எந்த பிசி கொடுத்தாலும் ஃபெயில்டு தான் வரும், இந்த சேம் நெட்வொர்க்கை தவிர மற்ற எது கொடுத்தாலும். ஓகேவா? ஸோ இப்போ தான் நம்ம ஐபி ரூட்டை ஆட் பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ இதோட ஐபி ரூட் 2 செட் பண்ணி வச்சுருக்கோம். ஐபி ரூட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல சோர்ஸு டெஸ்டினேஷன் எல்லாமே 0 கொடுத்துடணும். எக்ஸிட் போர்ட்டு மட்டும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதனுடைய எக்ஸிட் போர்ட்டு இந்த ரவுட்டருக்கு இங்கே வரும்போது 10.0.0.2. ஸோ இங்கே வரும்போது 11.0.0.2. ஸோ இந்த ஐபி ரூட்டை நம்ம அப்படியே இங்கே டைப் பண்ண வேண்டிதான். ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கிறேன், எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ இப்போ ஐபி ரூட் ஐபி ரூட் டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரவுட்டர் 0.0.0.0, அடுத்தது 0.0.0.0. ஸோ எக்ஸிட் போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுட்டருக்கு R1 அப்படிங்கிற ரவுட்டர் வழியாக போகும்போது 10.0.0.2ங்கிறது தான் எக்ஸிட் போர்ட்டு. ஓகேவா? ஸோ ஒரு ரூட்டை நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டாவது ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னா 11.0.0.2.
ஓகேவா? ஸோ இப்போ ஐபி ரூட்டை செட் பண்ணியாச்சு. எல்லாரும் செட் பண்ணியாச்சா? நான் வெயிட் பண்ணுறேன், முடிச்சுட்டு சொல்லுங்கள். இது அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ரவுட்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஐபி ரூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ ஐபி ரூட்டை செட் பண்ணால் எண்டு ரைட் மெமரிலாம் கொடுக்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அவுட்டா. ஸோ இதை டைப் பண்ணியாச்சா? இதை பாருங்கள், இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குது, டாட் இல்லை. ஓகேவா? யாராவது இதை வந்து தப்பாக டைப் பண்ணி உங்களுக்கு இன்வேலிட் இன்புட்னு வந்திருந்ததுன்னா இதை செக் பண்ணுங்கள். இந்த 4 டாட்னா ஐபி அட்ரஸில் 4 டாட் வரும். ஓகேவா? அதாவது 3 டாட்டு 4 0, அது வந்து ஒரு ஐபி அட்ரஸ். நீங்கள் கண்டினியூஸாக இங்கேயும் ஒரு டாட்டை வச்சிங்கன்னா அது தப்பு. வெறும் 0வாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும், அது நார்மல் தான். முடிச்சாச்சா? இன்னும் யாரும் முடிக்கல? ஸோ இப்போ ரெண்டாவது ரவுட்டருக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ ரெண்டாவது ரவுட்டர்லேயும் நம்ம சரியான ஐபி ரூட்டை செட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது இங்கே நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் ரவுட்டர் 2, அதாவது R1, அதான் ரெண்டாவது ரவுட்டர். எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல். இதில் ஐபி ரூட் நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ ஐபி ரூட்டில் 0.0.0.0 ஒரு ஸ்பேஸு 0.0.0.0. அதுக்கப்புறம் டெஸ்டின், அதாவது நெக்ஸ்ட்டு எக்ஸிட் போர்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுட்டருக்கு 10.0.0.1. இந்த பக்கம் போகும்போது 1, இந்த பக்கம் போகும்போது 2. ஸோ 11.0.0.2 அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ 1 டைப் பண்ணியாச்சு. இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள்,
லெஃப்ட் சைடு போனால் ஒன்று வந்து எக்ஸிட் போர்ட்டாக இருக்கும், ரைட் சைடு போனால் 11.0.0.2 எக்ஸிட் போர்ட்டாக இருக்கும். ஸோ ஐபி ரூட் ரெண்டாவது ரவுட்டருக்கு அவ்வளோதான். ஸோ 10.0.0.1 11.0.0.2. ஸோ இப்போ மூணாவது ரவுட்டருக்கு வரும்போது 11.0.0.1 10.0.0.1 இருக்கும் எக்ஸிட் போர்ட்டா. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ரவுட்டருக்கு முடிச்சாச்சா? ஸோ மூணாவது ரவுட்டருக்கு நம்ம இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். enable configure terminal IP root 0.0.0.0 0.0.0.0 11.0.0.1 அடுத்த ரூட்டு 10.0.0.1. இவ்வளோதான் மூணாவது ரவுட்டருக்கான ஐபி ரூட். ஸோ செட் பண்ணியாச்சா? ஸோ ஐபி ரூட்டை செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் போயிடலாம். ஸோ டெஸ்டிங்கில் எங்கேருந்து எந்த பிசிக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா நம்ம சரியாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முடிச்சாச்சா? டெஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போது மூணாவது ரவுட்டருக்கும் நம்ம ஐபி ரூட்டை செட் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பிசிலேருந்து லாஸ்ட் பிசிக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிசி டு லாஸ்ட் பிசி ஃபஸ்ட் டைம் ஃபெயில்னு வந்தது, இப்போ செகண்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அதே மாதிரி லாஸ்ட் பிசிலேருந்து சென்டரில் உள்ள ரவுட்டரோட பிசிக்கு நான் செக் பண்ணுறேன், சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் செக் பண்ணுறேன், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். நான் பிங் கமாண்டும் போட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ பிங்கு ஸ்பேஸு 192.168.3.11. ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக அவுட்புட்டு வருது. ஸோ ரவுட்டிங் நம்ம சரியாக பண்ணிட்டோம். ஓகேவா? இது நீங்கள் சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக சுவிட்சில் கனெக்ட் பண்ணுவாங்க, ரவுட்டருக்கே போக தேவையில்லை. ரவுட்டர்லேருந்து தான் சர்வருக்கு வரும் எப்போவுமே கனெக்ஷன். ரவுட்டர் டு சர்வர், சர்வர் டு சுவிட்சு, இப்படி தான் வரும். அதுதான் ஃப்ளோ. ஆக்சுவலாக மோடம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சுவிட்சில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். கேட்வேங்கிறது வர்ற வழி. இப்போ நம்ம ஐஎஸ்பிலேருந்து வர்ற அந்த ஐபி தான் கேட்வே. அங்கேருந்து ரவுட்டருக்கு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ ரவுட்டருக்கு இப்போ 10.0.0.1ங்கிறது ஐஎஸ்பியில் கொடுப்பாங்க, அதுதான் தூக்கி நம்ம ரவுட்டருக்கு கொடுப்போம். ஸோ அங்கேருந்து வெளில சுவிட்சுக்கு தரம்பாரு, சுவிட்சுக்கு வரும்போது தான் அந்த கேட்வே ஒர்க் பண்ணும். எல்லா நெட்டும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி கேட்வே இருக்கும், ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு கேட்வே இருக்கு. பேக்கெட் அந்த வழியை தான் வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ணும். கேட்வே தெரியலனா வழியே தெரியல நான் போக முடியாதுல்ல, அந்த வழியை வந்து கேட்வே, அந்த வழி தான் கேட்வே. சுவிட்ச் மாதிரி கேட்வேவா? அப்படி சொன்னா ஏதாவது